அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அழகுபடுத்துவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை யோனாவின் அடையாளம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 32 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். யோனாவின் இறைவாக்கு நினிவே மக்களிடையே மனம் திரும்புதலை உருவாக்கிய போது அந்த மக்கள் அவருடைய வாக்கின் உண்மையை எந்தவித அடையாளத்தாலும் உறுதி செய்து கொள்ள முடியவில்லை. மாறாக தங்களுடைய தவறான வாழ்க்கை நெறி குறித்து வருந்தி மனம் திரும்பினார்கள். அதே போன்று மனம் திரும்புதலையே கடவுள் இயேசுவின் காலத்திடமும் எதிர்பார்த்தார். ஆனால் இயேசு யோனாவை விட மிக பெரியவர் என்றாலும் இயேசுவின் காலத்து சமய தலைவருக்கு மனம் திரும்ப விருப்பமில்லை. இது இயேசுவிடம் பெருத்த ஏமாற்ற உணர்வையும் கோபத்தையும் தூண்டியதில் வியப்பில்லை. இயேசு தம் தலைமுறை மக்களை நினிவே நகர மக்களோடு ஒப்பிட்டு நினிவே நகர மக்களை பாராட்டுகிறார். தமது தலைமுறையினரை கண்டனம் செய்கிறார். பாராட்டுவதற்கு காரணம் நினிவே மக்கள் இறைவனின் குரலை யோனா வழியாக கேட்டு வாழ்வை மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் தம் தலைமுறையினரை கண்டனம் செய்ததற்கு காரணம் இயேசின் வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனம் மாறவில்லை. இன்றைய காலச்சூழலில் ஏராளமான தவறுகள், அநீதிகள், கொலைகள், வன்முறை ஒருபுறம் நடைபெறுகிறது. இன்னொரு புறம் நல்லது செய்பவர், நீதிக்காக உழைப்பவர், ஏழை எளிய மக்களுக்காக வாழ்பவர், பிறர் மகிழ்வாக திகழ துன்பத்தை சந்திப்பவர். நாம் ஒவ்வொருவரும் கடவுள் பாராட்டு அளவிற்கு நமது எண்ணங்கள், நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள், நமது பழக்க வழக்கங்கள், நமது உறவு முறைகள், நமது பிறரன்பு செயல்கள் அமைய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உடைகளில் ஏற்படும் மாற்றம் நாகரிகத்தின் அடையாளம். உணவை தயாரிப்பதில் ஏற்படும் மாற்றம் படைப்பாற்றலின் அடையாளம். உள்ளத்தில் ஏற்படும் மாற்றம் ஞானத்தின் அடையாளம். ஞானம் மேலானது என்பதை உணர்ந்து நல்லது எது, தீயது எது என்பவற்றில் நல்லதை ஏற்றுக்கொள்ளும் பண்பு உண்மையான மனமாற்றம். திருந்த இயலாத தவறுகள் யாரிடமும் இல்லை. மனித நினைத்தால் மனமாற்றத்தை ஏற்று தூய்மையான நேர்மையான வாழ்வு வாழ முடியும். தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக மறு வாய்ப்பே மனமாற்றம். புனித மோனிகம்மா அவரது இறைவேண்டலிலும் தவத்திலும் முன்மாதிரியான வாழ்வாலும் கடும் கோபம் கொண்ட அவரது கணவரையும் பெரும் பாவியாக வாழ்ந்த மகன் அகஸ்தினாரையும் மனமாற்றியது. நாமும் மனமாற்றத்திற்கான அழைப்பை நினிவே மக்களை போன்று ஏற்று வாழ்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் எனது தவறுகளை இந்த தவக்காலத்தில் முழுமையாக உணர்ந்து மனமாற்றம் பெறுவதை விரும்புகின்றேனா? என்னிடம் கீழ்ப்படிதல் என்ற பண்பை வளர்த்து கொண்டு இறைவனுக்கு சக மனிதர்கள் வழியாக முக்கியத்துவம் வழங்குகின்றேனா? இறைவன் எதிர்பார்ப்பை எனது அன்றாட வாழ்வில் வெளிப்படுத்துகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இந்த தவக்காலத்தில் தீமையிலிருந்து மனமாற்றம் பெறவும் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.